வணக்கம் மக்களே, பினாலையோட 2வது டாஸ்க் லைவ்ல ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்றதான் ஆரம்பமே சும்மா அனல் பறக்குது அப்படின்னே சொல்லலாம். அப்படி கண் இமைக்கிற அந்த டைமிங்குள்ள 2 அவுட்டா அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்போ எந்த அளவுக்கு வெறித்தனமா நம்மளோட கண்டஸ்டன்ஸ் அவங்களோட கேம் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியுது அப்படின்றதான். சோ அதுல முதல்ல நடந்தது என்ன, யார் யார் என்னென்ன டாஸ்க் அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது அங்க ஆரம்பிக்கிறது என்ன அப்படின்னா, முத்து வந்து முதல்ல எடுத்த போஸ்டர் யாரோடது அப்படின்னா ராணாவோட போஸ்டர் தான் எடுக்கிறார். சோ அந்த இடத்துல அவர் ஃபயர் பண்ணும்போது ராணாவோட செம்ம கடுப்புல இருக்காரு. ஃபுல் வயிற்றுச்சல் அந்த இடத்துல தெரியுது அப்படின்றது. சோ அதுக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு அவரோட ஹெல்த் கண்டிஷன், அதனால மத்தவங்களோட கேம் பாதிக்கப்படும், எனக்கு அதோட கவனமும் தேவை அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்ல. 2வது ஒரு காரணம் அப்படின்னா ஒரு டஃப்பான ஒரு கேமும் கூட, அந்த ஒரு விஷயங்கள்னால அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி நேத்தே 2 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டார் இல்லையா, அதனால நான் வந்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அடுத்த கட்டம், அடுத்த ரவுண்ட் வந்து அடுத்த செகண்டே ஆரம்பிக்குது. அதுல வந்து அவர் ஓடி போய் யாரை எடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அருண். சோ அப்ப அது எடுக்கிற வரைக்கும் கூட என்ன காரணங்கள்ன்றது தெரியல. அதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் உண்மையான சம்பவங்கள் அந்த கேமுக்குள்ள என்ன நடந்ததுன்றத முத்து சொல்லும் போது தெரிய வந்தது அப்படின்ட்டுதான். டப்பாக்கு வந்து ராணுவ தூக்குன அந்த வயித்தெரிச்சல்ல முத்துவ தூக்க ட்ரை பண்ணிருக்காரு போல் இருக்கு. இன்னொன்னு என்ன, முத்து டஃப் பிளேயர், அதுவும் இவ்வளவு அப்படி கண்ணு சிமிட்டுற டைமிங்குள்ள ஓடி போய் எடுத்துட்டு ஓடி போய் பசர் அடிக்கிறது அப்படி ஈஸியான விஷயங்கள் இல்ல. அந்த இடத்துல முத்துக்கு ஈக்குவலா நம்ம ரயானையும் சொல்லலாம். ஏன்னா 2 பேருமே 2 ரவுண்ட்லயுமே ஈக்குவலா பக்கத்துல பக்கத்துல போய் தான் அந்த ஹேமரை வந்து மிஸ் பண்ணது அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்றது. 2வது அவர் யார் எடுத்தாருன்னா அருண் தான் எடுத்தாரு. யார் நேத்து 2 பேரும் வந்து ஸ்கோர் எடுத்தாங்களோ அவங்க 2 பேர் தான். ஆனா அதுக்கு முத்து சொன்ன காரணங்கள் ஒரு நல்ல பிளேயர், டஃப் கொடுப்பாருன்றது என்னோட கணிப்புப்படி அவர் இந்த ரவுண்ட் வந்து என்னையதான் எடுப்பாரு நான் நினைச்சேன். சோ அதனால நான் ஓடி போய் அவரோட எடுத்தேன். என்னோட கணிப்படி அவரும் அங்கதான் போனாரு. சோ இதுக்கு மேல நான் விட்டேன்னா அது என்னோட கேமுக்கு வந்து டஃப் கொடுக்கும்ன்றதுனால நான் வந்து அவரை இது பண்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். சோ இது வந்து எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்ன்றது நம்ம எல்லாராலையும் இப்போ இங்க டஃப் கொடுக்கக்கூடிய ஆட்கள் யார் யாருன்றது மத்த எல்லாருமே கணிச்சிட்டாங்க. இன்னொன்னு என்னன்னா, இங்க வந்து ஒரு கோஆர்டினேஷன் கேம் இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷால், அருண், ராணவ் எல்லாம் பேசுறாங்க. ஒரு டீம் கொலாபரேஷன் வந்து ஒண்ணு போகணும். ஆனா இங்க அப்படி எதுவுமே இல்ல. அவங்களாம் தனிப்பட்ட முறைதான் கேம் ஆடுறாங்க. இந்த கோமாளி கூட்டம்ன்ற ஒரு நேம் நம்ம வச்சது அதுக்கு ஈக்குவலான மைண்ட் செட்ல இவங்க யோசிக்கிறத பார்த்துதான் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். சோ இந்த ஒரு மைண்ட் செட் அப்படின்றது போகுது. அங்க அருணோடதையும் ராணவோடதையும் வந்து எரிச்சாச்சு அப்படின்ற ஒரு விஷயம், அந்த போஸ்டர் எரிச்சாச்சு அப்படின்றது. அத சொல்லும் போது, அதை எரிக்கும் போதே அந்த மனசும் கஷ்டப்பட்டுற கூடாதுன்றக்காக முத்து சொன்ன ஒரு வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கான திருஷ்டி கலைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். யாருக்கா இருந்தாலும் அவங்க போட்டோ எரிக்கும் போது கொஞ்சம் வலிக்கதான் செய்யும், ஒரு கோபம் வரும். அது அவரு நேக்கா அதை சாதுரியமா பேசுற ஒரு விஷயங்கள் வந்து அல்டிமேட் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஓகே, அது பேச்சு திறமை, நடிப்பு, வாட் எவர், அது ஒவ்வொரு எடுத்துக்கிறத பொறுத்துனாலும் அந்த டைமிங்ல அதை யோசிச்சு அந்த வார்த்தைகள் சொல்றதுக்கு ஒரு மைண்ட் செட் வேணும். அது அவட்ட இருக்குன்றத நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்றத முத்து அவரோட கேம் அப்படிதான் ஆடுறாரு அப்படின்றது. சோ ஒரே டைமிங்ல 2 பேரை காலி முடிச்சிட்டாரு, அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு பாயிண்ட். சோ இதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட 10 ரவுண்ட் இந்த டாஸ்க் வந்து நடக்க போகுது. இந்த டாஸ்க் 2 அப்படின்றது ரூல்ஸ வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மஞ்சரி மூலமா. சோ 10 ரவுண்டுங்கும் போது கண்டிப்பா டபால் டபால்னு உழதான் செய்யும். 2 ரவுண்டா முடிஞ்சு முடிஞ்சு ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அது நைட் வரைக்கும் போயிருக்கு அப்படின்றது. பட் இன்னைக்கான டைமிங் படி பார்க்கும்போது விஷால் தான் ஸ்கோரிங்ல அதிகமா இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நமக்கு வந்து காட்டப்பட்டிருக்கு. ரூமர்ஸ் வந்து வந்தது அப்படின்றது. அப்ப ஃபைனல் வரைக்கும் போனது விஷால் தான் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். சோ இந்த ரவுண்ட்ல முத்துவோட கேம் பிளே பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க.